சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டாக்டர் என்ன இப்ப எப்படி இருக்கு? என்ன மயக்க தெரிஞ்சு கண்ணு முழிச்சிருச்சா? பேஷண்ட் பிளட்ல பாய்சன் கலந்திருக்கு. அது என்ன பாய்சன்னே தெரியல. அதை ஐடென்டிஃபை பண்ணாதான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எங்களால கொடுக்க முடியும். ஏய் சொல்லுடி, என் புருஷனுக்கு என்ன விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்த? டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லு. என் புருஷன் உயிரை காப்பாத்து. உன்னை நானா யானை போய் இந்த அழுது நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னோட தாலி நிலைக்கணும்னா நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். நீ கொடுத்த விஷத்தை பத்தி டாக்டர் கிட்ட சொல்லு. என்ன பேசுற நீ? மாப்பிள்ள இருக்கிற நிலைமைய பார்த்து துளசிய மனசு ஒடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கா. அது மேல இப்படி ஒரு பழி போடலாமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நீங்க சும்மா இருங்க. இங்க பாருங்க, சண்டை போடுறதை விட்டுட்டு முதல்ல பேஷண்ட்டை காப்பாத்துற வழியை பாருங்க. என்னாச்சுமா? டாக்டர், என் அண்ணனுக்கு கொடுத்த விஷத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா விஷம் கலந்த ஜூஸ் குடிச்சதும் என் அண்ணனுக்கு மயக்கம் வந்துருச்சு. 48 மணி நேரத்துக்கு உன் அண்ணன் மயக்கத்துல தான் இருப்பான். அதுக்குள்ள மாத்து மருந்து கொடுத்து உன் அண்ணன் உசுரை காப்பாத்திருவேன்னு சொன்னாங்க. என்ன மருமகனே சொல்ற? ஆமா மாமா, அவங்க சொன்ன அந்த 48 மணி நேரத்துக்குள்ள ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்லயும் பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துட்டா மாத்து மருந்து கொடுத்துருவோம். அது வரைக்கும் அண்ணன் மயக்கத்துல தான் இருப்பா. அந்த நேரத்துக்குள்ள நீ வரலன்னா உன் அண்ணனை உசுரோட பார்க்க முடியாது, மயக்கத்திலே போய் சேர்ந்துருவான்னு என்ன மிரட்டினாங்க. அண்ணனை காப்பாத்த வர வழி தெரியாம தான் வீடு விட போய் பணத்தை வசூல் பண்ணி கொடுத்த. இதுதான் நடந்தது. டாக்டர், என் அண்ணனுக்கு அவங்க என்ன விஷம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது அது தெரிஞ்சாகணும். நான் பேஷண்டோட பிளட்டை சென்னையில் இருக்கிற லேபுக்கு அனுப்புறேன். அதோட ரிசல்ட் வரட்டும். அது எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். டாக்டர், இங்க பேஷண்டோட ஒய்ஃப் யாரு? என் பொண்ணுதான். டாக்டர், மேடம், இந்த ஃபார்மாலிட்டிஸ் ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க. சைன் போடுமா?
வாங்கிக்கோமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கடவுளே, வணக்கம். சின்ராஸ்க்கு இப்ப எப்படிமா இருக்கு? மாம்ச உடம்புல என்ன மாதிரியான விஷம் கலந்துருக்குன்னு தெரியலன்னு டாக்டர் சொல்றாருன்னு. விஷம் கொடுத்த அந்த துளசியும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். இல்ல பொண்ணு, நான் தான் சொல்றேனே, நான் ஏன் எனக்கு விஷம் கொடுக்கல. அந்த திவாகர் இந்துஜாவும் தான் ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்தாங்க. அத பத்தி சத்தியம் எனக்கு வேற எதுவுமே தெரியாது. எல்லாரும் என்ன நம்புங்க, எனக்கு எதுவும் தெரியாது. சார், அந்த திவாகர் இந்துஜாவையும் பிடிச்சிட்டீங்களா? அவங்க 2 பேரையும் விசாரிச்சு என் அண்ணனுக்கு அவங்க என்ன விஷம் கொடுத்தாங்கன்னு கேட்டு என் அண்ணன் உயிரை காப்பாத்துங்க சார். தயவு செஞ்சு காப்பாத்துங்க. சாரி துளசி, கடைசி நிமிஷத்துல அவங்க 2 பேரும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஆனா கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ணியாச்சு. எல்லா செக் போஸ்ட்லயும் சொல்லியாச்சு. நிச்சயமா கூடி சீக்கிரம் அவங்க 2 பேரும் மாட்டிப்பாங்க. அவங்க மாட்டினதுக்கு அப்புறம் சின்ராஸ்க்கு என்ன விஷம் கொடுத்தாங்கங்கறத விசாரிச்சு அதுக்கு என்ன மாத்து மருந்தோ அதை கொடுத்து சின்ராஸ் உயிரை காப்பாத்திடும். அப்பதான் ஐயா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, சின்ராஸ் உயிரை காப்பாத்திடலாம். அது போதியா? அப்புறம் துளசி, இந்த ஊர் பூரா பணம் வசூல் பண்ண மோசடி கேஸ பொருளாதார குற்றப்பிரிவுல தான் பதிவு பண்ணணும். அது விஷயமா பேசதான் நான் கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். சரியா? நீ கவலைப்படாதம்மா, சின்ராஸ் உயிரை காப்பாத்திடலாம். தைரியமா இரு. வர சார். வாங்க சார். சரிங்க சார். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. துளசிய பழி வாங்கணும்னு நினைச்சுதான் அந்த திவாகர் இந்துஜா கிட்ட துளசிய கோத்து விட்டேன். ஆனா அவங்க என் புருஷனுக்கு விஷத்தை கொடுத்து என் வாழ்க்கையவே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. என் மாம்ச இப்படி பண்ண அவங்கள நான் சும்மா விடக்கூடாது. எப்படியாச்சும் அவங்கள போன் பண்ணி புடிச்சு விஷத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மாம்ச காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு முன்னாடி துளசிய விசாரிச்சு பார்க்கணும். திவாகரும் இந்துஜாவும் விஷத்தை பத்தியும் மாத்து மருந்த பத்தியும் துளசி கிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. இந்த துளசி தான் வெளியில சொல்லாம மறைக்கிறா. அவளை போட்டு உழுக்கிற உழுக்கல அவ உண்மையை கக்கணும். அது வரைக்கும் அவளை விடக்கூடாது. வாங்க வாங்க வாங்க. இங்கதான் இருக்கு.